சென்னை கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் மருத்துவரை கத்தியால் குத்திய விவகாரத்தில் தற்போது மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். சென்னை கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் அந்த மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு உள்ளார். தன்னுடைய தாய்க்கு சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை என அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு உள்ளார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தன்னுடைய தாய்க்கு சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை என அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அந்த மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டு உள்ளார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டு உள்ளார். தாய்க்கு முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திய இளைஞர் தற்போது அந்த மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டு உள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல், தற்போதைய கள நிலவரங்கள் என முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக கிருஷ்ணவேணி, அதாவது கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி அவர்கள் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் தற்போது அதாவது சென்னை கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் தற்போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். இது மட்டுமல்லாமல் மருத்துவருக்கு சுமார் 7 இடங்களில் இந்த கத்தி குத்தானது ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. மருத்துவரின் கழுத்து பகுதியில் உள்ளிட்ட பகுதிகளில் அதாவது இந்த கத்தி குத்தானது ஏற்பட்டிருப்பதாகவும் அதே போல மருத்துவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் தற்போது மருத்துவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் தற்போது மருத்துவருடைய விவரங்களையும் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த புற்றுநோய் அதாவது பிரிவில் பிரேமா என்ற பெருநிலத்தை சேர்ந்த பிரேமா அவர்கள் கடந்த 1 மாத காலமாக அனுமதிக்கப்பட்டு வருகிறார். அவரது மகன் விக்னேஷ் என்பவர் தான் இந்த மருத்துவரை கத்தியால் குத்தியதாக முதல்கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த கத்தி குத்திய சம்பவமானது ஏற்படுவதற்கு முன்பதாகவே அதாவது கடந்த 1 மாத காலமாக தனது தாயாருக்கு எந்த அளவுக்கு சிகிச்சை அளித்திருக்கிறார்கள், சரியான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்ப காரணமாக அதாவது பிரேமா அவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் மருத்துவர்கள் அவர்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகளானது கடந்த 1 மாத காலமாக அதை அளித்து வருகிறார்கள் என்பது தொடர்பான விசாரணையும் அது தொடர்பான விவரங்களையும் தற்போது மருத்துவர்கள் தெரிவித்து வந்தது மட்டுமல்லாமல் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தற்போது அதுக்கான அதாவது அது தொடர்பான ஆய்வுகளும் தற்போது மேற்கொண்டு வருகிறார். இது மட்டுமல்லாமல் இந்த சம்பவ இடத்தில் அதாவது இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி மற்றும் டிசி மற்றும் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் அதிரடி காவல்துறையினர் தற்போது இங்கு குவிந்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனை வளாகத்தில் மட்டும் பார்த்தோம்னா சுமார் 100க்கு மேற்பட்ட நோயாளிகள் மற்றும் மருத்துவர் குடும்பத்தார் ஆகியோர் ஒட்டுமொத்தமாக இங்கு குழுமி வைக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது என கூறலாம். தற்போது அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவருக்கு ஏற்பட்டு அதாவது மருத்துவர் பாலாஜிக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய சிகிச்சை தொடர்பாகவும் அதே போல இந்த கத்தி குத்து சம்பவத்தில் அதாவது ஈடுபட்ட நபர் மீது எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறார்கள், இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த நபரை பிடித்து கிண்டி காவல்துறையினரிடம் இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களையும் தற்போது அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணவேணி, சென்னை கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் அரசு மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அந்த மருத்துவமனையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.